Hello guys, this is Santosh. Welcome to Message Guided Mentorship. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ப்ராப்பரான ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மெயின் திங் பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ண போகிற ப்ரோக்கரேஜ் ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபண்ட் அதை இன்வெஸ்ட் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அதுக்கேற்ற நல்ல ப்ரோக்கரேஜ் தான் நம்ம எடுத்து பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 2 இயர்ஸ் அதில் நான் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நோ இஷ்யூஸ். உங்கள் டெபாசிட்டாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்வீனியன்ட்டாகவே இருக்கும், நோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அதேமாதிரி கஸ்டமர் பேஸ் அந்த சப்போர்ட்டுமே எல்லாமே சூப்பராகவே இருக்கும். ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அந்த ப்ரோக்கரேஜ் நேம் ஜஸ்ட் மார்க்கெட். ஓகே, ஸோ இது மார்க்கெட் பார்த்தாச்சுன்னா ஒரு 10 இயர்ஸாகவே இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரெகுலேட்டட் ப்ரோக்கரேஜ் தான். ஓகேங்களா? ஸோ ஸ்மூத்தாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தாச்சுன்னா நம்ம எக்ஸ்என்எஸை பற்றி பேசிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் மார்க்கெட்டுக்கு நான் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எக்ஸ்என்எஸ்லையும் பார்த்தாச்சுன்னா ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் மார்க்கெட்லேயே ட்ரேட் பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்என்எஸ் கொஞ்சம் ப்ரியாரிட்டி அதிகமாக நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஏன்னா ஜஸ்ட் மார்க்கெட்டோட எக்ஸ்என்எஸில் பார்த்தாச்சுன்னா ஸ்ப்ரெட் லெவல் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ ஜஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். பட் பார்த்தாச்சுன்னா மற்ற ப்ரோக்கரேஜெலாம் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்என்எஸ்லையும் சரி ஜஸ்ட் மார்க்கெட்லையும் சரி ஸ்ப்ரெட் லெவல் டீசெண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்என்எஸ் ஜஸ்ட் மார்க்கெட் இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்குன்னா எக்ஸ்என்எஸை விட ஜஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஓகே டீசெண்டாக தான் இருக்கும், நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், இப்போ எக்ஸ்என்எஸை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்என்எஸ் என்ன பிரதர் பேன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்என்எஸ் ரியாலிட்டியாக பேன் ஆகலை. எக்ஸ்என்எஸ் சேஃபாக தான் இருக்குது. எக்ஸ்என்எஸில் இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க. அது இந்தியா கிளைண்ட்ஸும் சரி, வெளியே இருக்க அதர் கண்ட்ரிஸோட கிளைண்ட்ஸும் சரி. ஓகேங்களா? ஸோ ஏன் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு சம் டெம்பரரியாக இந்த விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ்என்எஸோட ஸ்டாக் கிட்ட நான் பேசியாச்சு. ஸோ அங்கே இருக்க என்னோட அக்கௌண்ட் மேனேஜர்கிட்டையும் பேசியாச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அவங்க ரெக்கவர் பண்ணிடுவாங்க எல்லாமே. ஸோ ரெக்கவர் பண்ணுவாங்க மீன்ஸ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை இப்போ நமக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம சர்க்குலர் கொடுத்தாங்க. ஒரு 5 days முன்னாடியே நமக்கு சர்க்குலர் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உங்களுக்கு ஜூலை 11th அப்புறம் பண்ணுற நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே இங்கே லாகின் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களால எந்த அக்சஸுமே எடுத்துக்க முடியாது எக்ஸஸில் இருந்து அப்படின்ட்டு. ஆனால் ஓல்டு கிளைண்ட் இருப்பாங்க தெரியுமா, நம்மளோட எக்ஸிடிங் கிளைண்ட்ஸ் எல்லாருமே அவங்க நார்மலாக எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதில் எக்ஸில் நான் ஓல்டு கிளைண்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 11th முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் எக்ஸிட்டிங் கிளைண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எந்த விஷயமும் வந்திருக்காது. ஓகேங்களா? ஸோ மெயின் திங் இதுதான். ஸோ அவங்க எப்பயுமே டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ட்ரால் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. அவங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட் எப்பயுமே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சுன்னா அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதர் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு. எக்ஸ்என்எஸும் ப்ராப்பராக தான் போயிட்டுருக்கு. மெயின் விஷயம் இது ஒரு ப்ரைம் ப்ரோக்கரேஜ். ப்ரைம் ப்ரோக்கரேஜ் எப்பயுமே பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு சர்க்குலர் கொடுத்துருவாங்க. ஆனால் சப் ப்ரோக்கர்ஸ் எல்லாம் இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. மேபி இது எக்ஸ்என்எஸ் உங்களுக்கு சப் ப்ரோக்கரே இருந்துச்சுன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கணும் நமக்கு அப்படியே ஷட் டவுன் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படியே அந்த ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கும் பயங்கர குழப்பமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விட்ரோலாக இருக்காது. இது மாதிரி விஷயங்கள் நம்ம இருக்கும். ஆனால் ஒரு ப்ராப்பரான ப்ரோக்கரேஜ், நல்ல ஒரு ப்ரைம் ப்ரோக்கரேஜ், புக் ப்ரோக்கரேஜ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டா, ஸோ அவங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கே பார்த்தாச்சுன்னா நமக்கு இந்தியாவில் எக்ஸ்என்எஸை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ்என்எஸ் இருந்து நமக்கு என்ன தெரியுமா வரும், சர்க்குலர் வரும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேட் வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாருமே அக்சஸ் இருக்கும். ஸோ ஓல்டு கிளைண்ட்டுக்கும் சரி நியூ கிளைண்ட்டுக்கும் சரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டைம்க்குள்ள நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இதை ப்ரைம் ப்ரோக்கரேஜோட அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இதே தான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மார்க்கெட்டும் சேம் எக்ஸ்என்எஸ் மாதிரி தான். அதோட இன்டர்ஃபேஸ், அதோட போர்ட்டல் எல்லாமே எக்ஸ்என்எஸ் மாதிரி தான் இருக்கும். அதுவுமே நல்லா ப்ரைம் ப்ரோக்கரேஜ், நீங்கள் நம்பி ட்ரேட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதே மாதிரி ட்ரேடிங்னாலே ரிஸ்க் தான். ரெண்டாவது இது ஒரு டிஸ்க்ளைமர். ஓகேங்களா? ட்ரேடிங்னாலே ரிஸ்க் தான், அது தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அது எப்படி நம்ம சேஃபாக பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. அதுக்கு தான் ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜிலாம் கற்றுக்கிட்டு பண்ணணும். ஸோ ஓகேங்களா? அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு பண்ணணும். ஸோ நான் ஸ்டடி பண்ணிட்டு நான் ஆல்ரெடி 2 வருஷத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ மீன் எனக்கு ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா 5 years போய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் மார்க்கெட்டில் சொல்கிறேன். ஜஸ்ட் மார்க்கெட்லேயே எக்ஸ்என்எஸ்லேயும் பார்த்தாச்சுன்னா ரொம்ப வருஷமாகவே நான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ, நம்ம எப்படி அதை லாகின் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ லிங்க் பார்த்தாச்சுன்னா இன்னொரு விஷயம் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் மார்க்கெட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேபி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் கூட பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூம் இல்லை. வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ.
எஸ் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனலோட கீழே இருக்கும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஜஸ்ட் மார்க்கெட் ப்ரோக்கரேஜோட லிங்க் இருக்கும். ஸோ சேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருக்குது தெரியுமா? ஸோ இந்த லிங்க் தான். ஸோ அது வந்து நான் டெலிகிராமில் என்னோட கோர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அங்கே நான் மெட்டீரியல் குரூப்பில் கொடுத்துருக்கேன். சேம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதே மாதிரி தான் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படிங்கும்போது ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து போர்ட்டலுக்கு போகும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மார்க்கெட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங்கில் என்னென்ன விஷயம் இருக்குது, ஸோ அக்கௌண்ட்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட் அக்கௌண்ட்டுமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ், டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்ஸ், அப்புறம் கிளைண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ், இப்போ காப்பி ட்ரேடிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுமாரி மார்க்கெட்டு, ஸோ என்னென்ன மார்க்கெட்டோட இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அப்புறம் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MT5 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. MT4 இருக்குது. அப்புறம் ஜஸ்ட் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஆப் இருக்குது. மெட்டாட்ரேடர் மொபைல் ஆப்புமே இருக்குது. ஓகேங்களா? அதுமாதிரி மெட்டாட்ரேடர் வெப் டெர்மினலுமே இருக்குது இந்த பிளேஸில். அப்புறம் எஜுகேஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரீசர்ச், மார்க்கெட் ஓவர்வியூ, டெய்லி ஃபோர்காஸ்ட்டு, எக்கனாமிக் கேலண்டர். அதாவது எக்கனாமிக் கேலண்டர்னு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பார்ப்போம் தெரியுங்களா? சரி, ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்ப்போம் தெரியுமா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே. ஓகேங்களா? அப்போது கரன்சி கன்வெர்ட்டர், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஹெல்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ரெகுலேஷன்ஸ், ஸோ லீகல் டாக்குமெண்ட், அப்புறம் கெரியர்ஸ், கம்பெனி நியூஸு, அப்புறம் கான்டாக்ட் ஆஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ரெகுலேஷன்ஸில் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாகவே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா FSCA வச்சுருக்காங்க, அப்புறம் CYSCC, அப்புறம் FSCA, அப்புறம் பார்த்தீங்கன்னா FSC. ஸோ இது மாதிரி எல்லா ரெகுலேட்டருமே இவங்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு பர்ஃபெக்டான ப்ரோக்கரேஜ் தான், ஒன்றும் இஷ்யூ இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப்னால் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க எல்லாமே ப்ராப்பராக. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு யாராச்சும் வரானாலுமே நீங்கள் உங்களோட லிங்க் மூலிமா அவங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் இனிமேல் தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அந்த லிங்க் டச் பண்ணி டேரெக்டாக வந்துட்டு இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் போர்ட்டல் வந்து இப்படி ஷோ ஆகும் உங்களுக்கு. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க, ஸோ இந்தியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ். ஸோ எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெயில். ஓகேங்களா? ஸோ மெயில் வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய கிளைண்ட்டோட இதை நான் கொடுக்க போகிறேன். கரெக்டுங்களா? ஸோ அப்படிங்கும்போது பார்த்தாச்சுன்னா நான் அவரோட மெயில் தான் நாங்கள் கொடுத்தாகணும். ஸோ இப்போ வந்து என்னோடய கிளைண்ட்டோட மெயில் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தாச்சுன்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணுமோ, ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த அட்டு, இந்த ஐஃபன் இது மாதிரி ஏதாச்சும் இருக்கும் தெரியுமா? ஸோ அது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க இதில். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே கேஸ். இப்போ நான் வந்து பார்த்தாச்சுன்னா பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட்னர் கோட் இருக்குது தெரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் மேபி என் லிங்க் மூலிமா நீங்கள் வரல, டேரெக்டாக நீங்கள் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய கோடுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை லிங்க் மூலிமா தான் டேரெக்டாக டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த போர்ட்டலில் என்ன பண்ண தேவையில்லை, இந்த பார்ட்னர் கோடு நீங்கள் போட தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போகாத சமயத்தில் மட்டும் அந்த கோடு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் டிக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆயாச்சு. ஸோ எனக்கு வந்து ரியல் அக்கௌண்ட்டு ஒன்று க்ரியேட் ஆகி வந்துருச்சு. டிஃபால்ட்டாக ரியல் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆயிரும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே. ஓகேங்களா? ஸோ இதுலேயே நீங்கள் டெபாசிட் வந்து பண்ணி நீங்கள் ட்ரேட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஐடி. ஓகே, ட்ரேடிங் ஐடி. ஸோ இதில் வந்து பார்த்தாச்சுன்னா இப்போது நமக்கு இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் டெமோ அக்கௌண்ட்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன்.
ஓகே. ஸோ நீங்கள் எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஸோ அந்த கெட் ஸ்டார்டட் நவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோடு போகும். ஓகேவா? ஸோ அந்த கோடும் வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம இங்கே போட்டுக்கணும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கோடு வந்து நான் இன்புட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ மெயிலுக்கு வந்திருக்கும். எஸ் கைஸ், இப்போ நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துங்க. ஓகே. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கொடுத்தாகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். ஸோ நீங்கள் ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நேம் வந்து பார்த்தாச்சுன்னா பாலமுருகன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அப்பா நேமும் வந்து பார்த்தாச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் நேமாக போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டபுள் நேமாக இருக்கும். ஓகே. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ரவிக்குமார் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க மேலே ரவின்னு கொடுத்து கீழே குமார்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மேலே ரவிக்குமார்னு ஃபுல்லாக போட்டுட்டு கீழே உங்களோட ஃபாதர் நேம் போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேங்களா? மேக்ஸிமம் இது எப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ சேம் அது மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தாச்சுன்னா பக்கத்தில் இனிஷியல் மட்டும் இருக்கும் ஆதார் கார்டில். ஸோ இப்போ பாலமுருகன் இருக்குன்னா பாலமுருகன் எஸ்ன்னு இருக்கும். அப்போ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணிக்கிறீங்க, பாலமுருகன் மேலே போட்டு ஃபஸ்ட் நேமில், செகண்ட் நேமில் அந்த எஸ் போட்டுருங்க. ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ அடுத்து டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தாச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஓகே. ஸோ சேம் இதுவுமே வந்து பார்த்தாச்சுன்னா உங்கள் ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஜெண்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸுமே சேம் உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த அட்ரஸே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வேறு எங்கேயாச்சும் கூட நீங்கள் என்ன இருக்கலாம், ஸோ இப்போ ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வேறையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுவே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்டியல் அட்ரஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சிட்டினா உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஓகே கைஸ், இப்போ நான் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் இப்போ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க தெரியுமா? ஸோ அந்த மொபைல் நம்பர். ஓகே. ஸோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி தான் வரும். மேபி நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரினாலுமே அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூஸே இல்லாத மொபைல் நம்பரை கொடுத்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ இப்போ எல்லாமே எனக்கு ப்ராப்பராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு இருக்குது தெரியுமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்ல, லேட்டராக கூட நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து அகைன் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்கும். இதில் வந்து ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஸோ இப்போ அக்கௌண்டிங்காக இருக்கீங்களா, இல்லை அட்மினார் செக்ரட்டரியில் இருக்கீங்களா, இல்லை அக்ரிகல்ச்சரில் இருக்கீங்களா, ஸோ நீங்கள் எதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, நான் இந்த கிளைண்ட் வந்து பார்த்தாச்சுன்னா ஐடி சைடு ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நான் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, ஃபுல் டைம் எம்ப்ளாய்டா இல்லை வந்து பார்ட் டைம் எம்ப்ளாய்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் வந்து பார்த்தாச்சுன்னா அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க. நான் பார்ட் டைம் எம்ப்ளாய்டாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஆல்ரெடி ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 years ப்ளஸ். ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ரீசன் ஃபார் ஓப்பனிங் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது பெட்டராக இருக்கும். அப்புறம் ஆனுவல் இன்கம் இருக்கிறதுலே வந்து பார்த்தாச்சுன்னா லோவாக கொடுத்துக்கோங்க. பிகாஸ் ஏன் நம்ம லோவாக செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோவாக காட்டும். ஓகே. ஸோ அன்லிமிட்டடாக நம்ம எவ்வளோனா பண்ணிக்கலாம், இஷ்யூ இல்லை. நீங்கள் வந்துட்டு லோவாகவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அது பெட்டர்.
அதேமாதிரி டோட்டல் வெல்த், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதுவுமே லோவாக செட் பண்ணிக்கோங்க இருக்கிறதுலையே. அதே மாதிரி ப்ரைமரி சோர்சஸ் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ரெண்டு வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் சேவிங்ஸு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் பிஸ்னஸ் இன்கம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்து டெபாசிட் அமௌண்ட், ஓகேங்களா. ஸோ இதுவுமே லோவாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர் யூ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அப்படின்னு கேட்கும். ஸோ இது வந்து நோன் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இதுவுமே ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அகைன் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இப்போ எல்லாமே எனக்கு செட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நான் டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெபாசிட் பண்ணேன்னா $2000 தான் என்னால் என்ன பண்ணிக்க முடியும், டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் $3000 நான் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியாது. பிகாஸ் என்ன அப்படின்னா, இன்னொரு வெரிஃபிகேஷன் நமக்கு பெண்டிங் இருக்குது, ஓகேங்களா. என்னன்னா, ஆதார் கார்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நேமெல்லாம் அதே மாதிரி வந்துடும். நீங்கள் ஸ்டார்டிங் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தாச்சுன்னா நீங்கள் என்ன ப்ரூஃப் கையில் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அப்லோட் ஃபோட்டோ ஆஃப் ஐடென்டி டாக்குமெண்ட். ஸோ இதில் நீங்கள் எப்படி கொடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோட்டோ வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், ரைட் சைட் காட்டியிருக்காங்க தெரியுமா, டோன்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து பிளரி அண்ட் அன்ஃபோக்கஸ் டாக்குமெண்ட்டாக இருக்கக்கூடாது, பிளராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது, கிளியராக இருக்கணும், ஓகேயா. அதேமாதிரி நோ பிளாக் அண்ட் ஒயிட் காப்பீஸ், ஸ்க்ரீன்ஷாட் ஆர் இர்ரெலிவெண்ட் இமேஜஸ். ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்டாக எடுத்து அனுப்பக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணியிருக்கக்கூடாது அதை, ஓகேங்களா. ஸோ அதை அங்கே போட்டிருப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் எக்ஸ்பைரி ஆர் வேலிடிட்டி ஃபார் லெஸ் தென் எ மந்த். ஓகே, அதேமாதிரி நாட் ஆல் கார்னர் விசிபிள்ஸ். ஸோ இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக விசிபிள் ஆகும். இது மாதிரி நீங்கள் கிராஸாலாம் வச்சுட்டு நீங்கள் ஃபோட்டோவில் எடுத்து இதில் ப்ரொவைட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்கணும்னா லைக் திஸ், இது மாதிரி ப்ராப்பராக இருக்கணும். ஸோ உங்களோட 4 கார்னருமே ப்ராப்பராக இருக்கணும், ஓகேங்களா. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்துட்டு சின்னதாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணாமல் என்ன பண்ணி வச்சுருப்பீங்க, லாங் சைஸாக வச்சுருப்பீங்க. ஸோ அதை அப்படி லாங்காக இருக்குன்னா நீங்கள் அப்படியே லாங்காக எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். ஓகே, எஸ் கைஸ். ஸோ இது மாதிரியெல்லாம் பார்த்தாச்சுன்னா நீங்கள் கையில் வச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பக்கூடாது, ஓகேங்களா. ஸோ ப்ராப்பராக ஒரு டேபிள் மேலே வச்சு நீங்கள் எடுங்க, ஓகேவா. ஸோ இது மாதிரி ஒரு டேபிள் மேலே வச்சு ப்ராப்பராக இந்த 4 கார்னருமே தெரிகிற மாதிரி நீட் அண்ட் கிளியராக, எந்த ஒரு பிளர்ரும் ஆகாமல், எந்த ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்கும் படாமல் நல்ல ஒரு லைட்டிங்கில் வச்சு எடுங்க, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கையிலலாம் வச்சு நீங்கள் எடுக்கக்கூடாது ஃபோட்டோவை, ஓகே. ஸோ டேபிள் மேலே வச்சு நீட்டாக நீங்கள் எடுங்க, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி சில பேத்துக்கு இது மாதிரி லாங் சைஸாக இருக்கும் தெரியுமா ஆதார் கார்டு. ஸோ இது மாதிரி லாங் சைஸாக இருந்துச்சுன்னா சேம் நீங்கள் அதை கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே எடுத்து அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்து ப்ரொவைட் பண்ணலாம், ஓகேங்களா. கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேபி இது மாதிரி இருக்கும் கரெக்டாக. ஸோ கட் பண்ணியிருக்கும்போது இது மாதிரி இருக்கும் ஆதார் கார்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், எதுவும் இஷ்யூ இல்லை, ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ், ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, டூ கிளியர் ஹை ரிசல்யூஷன் டாக்குமெண்ட் ஃபோட்டோ. அப்புறம் ஒன்லி ஃபோட்டோஸ் ஆர் கார்னர் ஸ்கேன்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட், வேலிட் ஃபார் ஓவர் 1 month ஃப்ரம் சப்மிஷன், ஆல் 4 கார்னர்ஸ் விசிபிள். ஸோ இப்படி இருக்கணும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க, இதில் ஃப்ரண்ட்டு, நெக்ஸ்ட் இதில் பேக். ஸோ ரெண்டுமே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, ஃப்ரண்ட்டோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேக்கு, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சப்மிட் டாக்குமெண்ட். ஓகே, அகைன் வந்துட்டு ஒன்ஸ் கேட்கும், ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகனா வெரிஃபை யுவர் அட்ரஸ், நம்மளோட அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் நம்ம டைப் பண்ணி கொடுத்துருந்தோம் தெரியுமா பர்சனல் டீட்டெயில்ஸில், அங்கே இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக, ஓகே. ஸோ இதுலேயும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறீங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தாச்சுன்னா பேக், ஓகே. அகைன் சப்மிட் டாக்குமெண்ட். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். யுவர் டாக்குமெண்ட் இஸ் அண்டர் ரிவ்யூ. இது வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 24 hours டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகிருக்கு, கரெக்டாக. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 to 15 minutesக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆயிடும், ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், ஓகே. ஸோ அது வரைக்கும் சில வேறு விஷயம்லாம் நம்ம பார்த்துலாம் வாங்க, அது வெரிஃபை ஆகட்டும். ஸோ நமக்கு வந்து பார்த்தாச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இந்த பிளேஸில் நமக்கு ஷோ ஆகும். ஸோ இதான் பர்சனல் டீட்டெயில்ஸ், நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க தெரியுமா. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ஓகே.
அடுத்து வந்து வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ இப்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் எல்லாமே இப்போ அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ஐடென்டிட்டி வந்து பார்த்துச்சுன்னா வெரிஃபைட் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அந்த அட்ரஸ் ஒன்று தெரியுமா, ஸோ அது வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இது ரிவ்யூ பார்த்துட்டு நமக்கு வெரிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ். ஸோ இது வந்து நாளைக்கு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது ஒரு விஷயம்லாம் கேட்கும் தெரியுமா, ஒரு கோடெலாம் அனுப்புறது. அது மொபைல் நம்பரில் இருக்கலாமா இல்லை மெயிலுக்கே வரலாமா அந்த கோடு அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் மெயிலுக்கே கொடுத்துருங்க ஒன்று இனிஷியலில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகே, எஸ். அடுத்து சேஞ்ச் பாஸ்வேர்ட். மேபி நீங்கள் ஸ்டார்டிங் கொடுத்த பாஸ்வேர்டில் தாண்டி நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரியல் அக்கௌண்ட் தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ வேணும்னா இதை கிளிக் கொடுத்து நான் அதோட ஐடியோட பாஸ்வேர்டெலாம் நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது வந்து மெயின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு. ஸோ இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு அப்படின்னா நீங்கள் காப்பி ட்ரேடிங் பண்ணுறீங்க தெரியுமா, ஸோ அப்போ அந்த இன்வெஸ்டர் ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதில் நம்ம தரது. ஓகே ஓகே எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து டெமோ அக்கௌண்ட் மெயின் பாஸ்வேர்டு, அப்புறம் டெமோ அக்கௌண்ட்டோட இன்வெஸ்டர் பாஸ்வேர்டு, அப்புறம் பர்சனல் ஏரியா பாஸ்வேர்டு, இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஸ்வாப் ஃப்ரீ லெவல். ஓகே, ஸோ ஸ்வாப்னா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா அது ஹோல்டிங் வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வரைக்கும் போகுது இல்லையா, ஸோ அதுக்கு சில சார்ஜஸ் எடுப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு இங்கே மேக்ஸிமம் இல்லை. ஓகேயா? ஸோ சில அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஸ்வாப்பெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஓகே கைஸ். ஓகே, இப்போ அது வந்து அண்டர் ரிவ்யூவில் இருக்கட்டும். அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபண்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபண்டிங்கில் வந்தோம் அப்படின்னா நமக்கு டெபாசிட், வித்ட்ராவல், அப்புறம் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, இதெல்லாமே நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டாக டெபாசிட்டில் நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இத்தனை மெத்தடில் வந்து பார்த்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பேங்க் கார்டு இருக்குது, யூபிஐ இருக்குது, ஐஎம்பிஎஸ் இருக்குது, அப்புறம் கிரிப்டோ மூலியமாக பண்ணுறது டெதர், யூஎஸ்டிடி இருக்குது, அப்புறம் யூஎஸ்டி காயினு, பிட்காயின், அப்புறம் ட்ரோனு, எத்தீரியம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிரிப்டோ ட்ரான்சாக்ஷன் தான். ஓகேங்களா? டெதர், யூஎஸ்டிடி. ஓகேங்களா? ஏன்னா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. நீங்கள் டேரெக்டாக பேங்க்கை இன்வால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் பேங்க்குக்கு வந்து மேபி அதை ஃப்ரீஸ் பண்ணுறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்தியாவில் வந்து ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது லீகலும் இல்லை, இல்லீகலும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஏன்னா சில கரன்சி பேருக்கு மட்டும்தான் இந்த ஐஎன்ஆரை பேர் பண்ணியிருக்கும் தெரியுமா, இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர், அந்த ஜேபிவி ஐஎன்ஆர், ஓகே, ஜிபிபி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், இந்த ஐஎன்ஆர் பேர் பண்ணியிருக்க கரன்சிக்கு மட்டும்தான் இந்தியா அலோடு பண்ணுறாங்க. மற்ற கரன்சி பேருக்கு இந்த யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டிக்கு எல்லாமே இந்தியா அலோடு இல்லை. பட் வந்து அந்த ஐஎன்ஆர் பேர் பண்ண கரன்சிக்கு எல்லாமே மூவ்மெண்ட் பெருசாக இருக்காது, வால்யூம்ஸே இருக்காது. அதனால் யாரும் அதை லைக் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து இது மாதிரி கரன்சி பேர்ஸ் எல்லாமே நம்ம மேஜர் கரன்சி பேர்ஸில் இருக்க அந்த கரன்சி பேரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது இதில் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஆர்பிஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுற சான்ஸ் இருக்குது, ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ண சான்ஸ் இருக்குது உங்களோட அக்கௌண்ட். ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் தெரியாமல் பண்ணி நிறைய அக்கௌண்ட்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. யூஎஸ்டிடியில் மட்டும் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு டாலர்ஸ் ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஸோ நம்ம பை அண்ட் செல்லோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம், இது விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ். ஸோ அடுத்து வந்து கார்டு. ஸோ மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்து பேங்க்ஸு, அது கிரிப்டோ. ஸோ இங்கே இருக்க மொத்த ஆப்ஷனுமே இங்கே செப்பரேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ கிரிப்டோவில் நம்ம இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் வந்து பார்த்தாச்சுன்னா எது மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த TRC20. ஓகேங்களா? இந்த TRC20 நெக்ஸ்ட்டு எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $500 பண்ணுறீங்கன்னா 500 கொடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த அக்கௌண்ட்டுக்கு, ஸோ இந்த ரியல் அக்கௌண்ட்டுக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கரன்சி எதில், USDT. ஓகே, ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜில் இது மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி பினான்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே கேஸ். ஸோ அப்போ டெபாசிட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வித்ட்ராவல் சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, அதே டெதர் யூஎஸ்டிடி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் வந்து டேரெக்டாக இன்வால்வ் பண்ணிக்காதீங்க. ஸோ அது எப்பயுமே சேஃப் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்களோட ஃபண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியல் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்பணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள்
ஃபண்டை வந்து இப்படி கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அது உங்களுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கொடுத்தேன் இல்லைங்களா, ஸோ இது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இப்படி நமக்கு ஷோ ஆகுது அந்த ட்ரான்சாக்ஷன். ஸோ நான் அதை கேன்சல் கொடுத்துருக்குறேன், ஏன்னா இப்போதைக்கு டெபாசிட் பண்ணல. ஸோ கிளைண்ட்டு ஃபண்ட் ரெடி பண்ணி ஆகணும். ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்டேன். ஸோ கேன்சல் கொடுத்தாச்சுன்னா நமக்கு இங்கே கேன்சல். ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே கம்ப்ளீட்டுன்னு வரும். மேபி ப்ராசஸில் இருக்குன்னா இங்கே ப்ராசஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே கேஸ். ஸோ மற்றதெல்லாம் இங்கே பீரியட் வச்சு இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் டைப்பு, டெபாசிட்டா, விட்ராவல், இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரா இல்லை எக்ஸ்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் டெபாசிட்டா. ஸோ இந்த விட்ராவல் இதெல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸ்டேட்டஸ் பெண்டிங்காக, கேன்சல்டா, கம்ப்ளீட்டாக, ப்ராசஸிங்கா இல்லை ப்ராசஸ்டு ஆனதா, இது மாதிரி எல்லாமே காட்டும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த பிளேஸில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். ஸோ இதில் வந்து ட்ரேடிங் கான்டெஸ்ட்டு, அவைலபிள் போனஸு, ரிசீவ்டு போனஸு, ப்ரோமோ கோட்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஐபி எடுத்தவங்களுக்கு இதெல்லாமே ஷோ ஆகும். ஓகே, ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சில பேர் எல்லாம் இருப்பாங்களே, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியாக இருக்குது, பட் என்னால் ட்ரேடிங் லேர்ன் பண்ணிக்க டைம் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண டைம் இல்லை, லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ட்ரேட் பண்ணவும் எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, காப்பி ட்ரேடிங்கில் ஸோ இந்த லீடர் போர்டை போய் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைய ட்ரேடர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், பிளாக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டோட்டல் கெயின்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 244% வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்ககிட்ட இருக்கப்போ ஈக்குவிட்டி எவ்வளோ இருக்குன்னா $704 ஈக்குவிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இன்வெஸ்டர் இவங்ககிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ 107 இன்வெஸ்டர்ஸ், அதாவது 107 பேர் வந்து பார்த்தாச்சுன்னா இவங்க கூட காப்பி ட்ரேடிங் மேட்ச் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கமிஷன் வர ப்ராஃபிட்டில் 50% எடுத்துப்பாங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லாத்தோட ஷோ பண்ணும். உங்களுக்கு யார் பெட்டராக இருக்காங்களோ அவங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுதுமே இதில் காப்பி ட்ரேடிங்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளுமே காப்பி ட்ரேடிங்கில் இருக்கும். ஸோ நம்மளோட நேம் மெஜஸ்டிக் ட்ரேடர் நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட பேஜும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தாச்சுன்னா இப்போ தான் காப்பி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது முன்னாடி நான் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டில் யாருக்கும் பண்ண மாட்டேன். ஓகே, சிக்னல்ஸ் வேணால் கொடுப்பேன், பட் வந்து மெஜஸ்டிக் ட்ரேடர் அப்படிங்கிறது நான் காப்பி ட்ரேடிங்காக கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் எடுத்தேன் அப்படின்னா சேம் ஆர்டர்ஸ் இதில் எத்தனை பேர் மெர்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே. ஸோ இது வரைக்கும் பார்த்துச்சுன்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து என் கூட வந்து பார்த்தாச்சுன்னா ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் $1.45 வந்து பார்த்தாச்சுன்னா ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தாச்சுன்னா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் 4.83% வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட கமிஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 45% நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வர ப்ராஃபிட்டில் ஸோ 45% ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிடெக்ட் ஆகிட்டு வந்துடும். ஓகே, ஸோ ஃபுல் டீட்டெயில் நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது ஸோ உங்களுக்கு ட்ரேடரோட ப்ரொஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ என்னோட ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ நான் ஓப்பன் பண்ணி 3 days தான் ஆகுது. ஸோ அந்த டே இங்கே காட்டும். இப்போ நான் 1 year ஆயிடுச்சு அப்படின்னா 365 days இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராமோட லிங்க். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமுக்கு வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது. ஸோ ஹையில் தான் நமக்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக இது எல்லாமே பண்ணது. ஸோ கம்மிங் மண்டேலேருந்து ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேபி ஏதாச்சும் ஆர்டர் ஓப்பன் இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ பேலன்ஸ்டு ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே இருக்கும். அதாவது நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும், எவ்வளோ விட்ராவல் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ நான் இது வரைக்கும் $30 ஜஸ்ட் டெபாசிட் பண்ணி டெஸ்டிங் பண்ணுறதுக்காக பண்ணேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அப்கமிங்கில் பெரிய அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா $25 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோட காப்பி ட்ரேடிங்கில் நீங்கள் வரீங்க அப்படின்னா. ஸோ இங்கே ஸ்டார்ட் காப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதில் வந்துட்டு மினிமம் $25 டெபாசிட், அதுக்கப்புறம் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். காப்பி ட்ரேடிங் தேவை இருக்கிறவங்க. ஸோ தேவை இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் வந்து பார்த்துச்சுன்னா எனக்கு காப்பி ட்ரேடிங் நீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோஸ் நான் போடுறேன். அது எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரேடர் ஏரியானா இப்போது நான் வந்து ட்ரேடராக இருக்கேன் கரெக்டாக. ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், காப்பி ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து எல்லாத்துக்கும் ட்ரேட் பண்ணி தர போகிறேன் அப்படின்னா நான் இங்கே ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த பிளேஸில் நான் க்ரியேட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்வெஸ்டர் ஏரியானா ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் தான். ஸோ கிளைண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், சூஸ் ஏ ட்ரேடர். எங்கே
லீடர் போர்டில். ஸோ லீடர் போர்டில் போயிட்டு செட்டி அமௌண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் காப்பிங் கொடுக்கணும். ஸோ இன்வெஸ்டர் ஏரியாக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை ரெடியாக வச்சுருக்கீங்கன்னா லீடர் போர்டில் போயிட்டு நீங்கள் யார் கூட காப்பி ட்ரேடிங் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸோ ஸ்டார்ட் காப்பிங் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து காப்பி ட்ரேடிங்கில் மெர்ஜ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, இன்வெஸ்டர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட சைடில் கிரியேட் ஆகும். ஸோ அது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் பற்றி நான் உங்களுக்கு அதை போடுறேன். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகே. ஸோ ஓகே கைஸ். ஸோ இதெல்லாமே இப்போ டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ செட்டிங்ஸ் ஓகேவா. ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போது வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தாச்சுன்னா நம்ம கொடுத்த எல்லா ப்ரூஃப்மே ப்ராப்பராக வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை. இனிமேல் நம்ம டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த சைடு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வெஸ்டர் வேலட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் காப்பி ட்ரேடிங்கில் போயிட்டு நான் ஒரு அக்கௌண்ட்டு ஜஸ்ட்டு கிரியேட் பண்ண இல்லையா ஸ்டார்ட் காப்பிங்கிட்டு, அதனால் இது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா காப்பி ட்ரேடிங் மெர்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் தான் வந்து பார்த்தாச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் அக்கௌண்ட். ஓகே ஓகே கைஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ டெமோ வேணும்னா இனிமேல் நீங்கள் டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எத்தனை டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ரோ இருக்குது, அப்புறம் ராஸ்ப்ரெட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MT5 பிளாட்ஃபார்மும் MT4 இருக்குது. அதாவது MetaTrader 5, MetaTrader 4. ஸோ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ சூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MT5 ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ MT4ஓட MT5 அட்வான்ஸ். ஓகேங்களா. சரி ஓகே கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் லெவல் வந்து 0.3 பிப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் 0.3, அதுக்குள்ளே மேபி உங்களுக்கு ரன் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. லிவரேஜ் வந்து 1:3000. கமிஷன் எதுவும் இல்லை. மினிமம் டெபாசிட் வந்து பார்த்தாச்சுன்னா அதாவது ஃபஸ்ட் டெபாசிட் $10 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ப்ரோ அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா. ஆர்டர் எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் 0.1 பிப்ஸ்லேருந்து. ஓகேவா. ஸோ அதே மாதிரி லிவரேஜ் 1:3000. கமிஷன் எதுவும் கிடையாது. ஆனால் மினிமம் ஃபஸ்ட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா $200 உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா. ஸோ இதுக்கு $10. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ராஸ்ப்ரெட்னா இதுக்கு வந்து உங்களுக்கு சுத்தமாக ஸ்ப்ரெட் இருக்காது. நீங்கள் எடுத்த ப்ரைஸ்லேயே வந்து பார்த்துச்சுன்னா என்ட்ரிஸ் வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்ப்ரெட்டு சுத்தமாக இல்லை, 0ன்னு இருக்குது. லிவரேஜ் 1:3000. கமிஷன் இதில் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுத்திங்க அப்படின்னா $3 வந்து கமிஷன் எடுத்துப்பாங்க. ஸோ அது மாதிரி. ஸோ மினிமம் ஃபஸ்ட்டு டெபாசிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 200. ஓகேங்களா. ஸோ ட்ரை டெமோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் அக்கௌண்ட்டுக்குமே இதே மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அங்கே வந்து கிரியேட் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஸோ MT4ல் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு இதே மாதிரி எல்லா அக்கௌண்ட்டுக்குமே அவைலபிளாக இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சென்ட் அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ சென்ட் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ $1 அப்படின்னா 100 சென்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் மணியில் சொல்லணும் அப்படின்னா ₹1 அப்படிங்கிறது 100 பைசா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி $1 அப்படின்னா 100 சென்ட் இருக்கும். ஸோ அந்த சென்ட் கணக்கில் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் $10 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு 1000 சென்ட்டாக அங்கே இருக்கும். ஸோ அதுதான் அங்கே சென்ட் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா. சரி ஓகே கேஸ். ஸோ இதில் அவ்வளோதான் விஷயம். ஓகே. இப்போ அச்சீவ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் எதுவுமே ட்ரேட் பண்ணாமல் எம்டியாக அப்படியே வச்சுருக்கீங்கன்னா ஸோ இந்த அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆகிட்டு அச்சீவ்டுக்கு போய்க்கும். அகைன் உங்களுக்கு வந்து அதை ரீஆக்டிவ் பண்ணணும்னா இங்கே போய்ட்டு நீங்கள் ரீஆக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், இல்லை அன்அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அகைன் நீங்கள் டெபாசிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோனா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே கேஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு பப்ளிக் வெப்சைட் இருக்குது, ஹெல்ப் சென்டர் இருக்குது, அப்புறம் பார்ட்னர் ஏரியா. ஸோ பார்ட்னர் ஏரியானா நீங்கள் ஐபி மேபி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐபி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் வந்துட்டு ஸோ இங்கே இருக்க அதே இந்த செட்டிங்ஸ் தான் இங்கேயும் காட்டும் நமக்கு. ஸோ வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே மெசேஜுக்கு போய்ட்டு சேட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாட் மெசேஜ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் ஏஜென்ட்கிட்ட நீங்கள் பேசிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நமக்கு லைவ் ஏஜென்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. ரெண்டாவது அங்கே இருக்கிற அக்கௌண்ட் மேனேஜரோட சப்போர்ட்டுமே டேரெக்டாக நமக்கு இருக்குது. எதுவும் விஷயம் இல்லை. ஓகேங்களா. ஸோ ஓகே கேஸ். தென் வந்து பார்த்துச்சுன்னா உங்களுக்கு லிவரேஜ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு. ஸோ இந்த பிளேஸில் இந்த செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், ட்ரான்ஸ்ஃபர், சேஞ்ச் பாஸ்வேர்ட், சேஞ்ச் லிவரேஜ், சேஞ்ச் பாஸ்வேர்டு எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இதை கிளிக் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஐடி இது தான். ஸோ MT5ல நீங்கள் லாகின் பண்ணுவீங்க தெரியுமா, ஸோ அந்த ஐடி இது தான். ஓகே. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. சர்வர் வந்து ஜஸ்ட் மார்க்கெட் லைவ் 2. ஸோ சில பேர் ஒரு பர்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு லைவ் 2 இருக்கும், சில பேருக்கு லைவ் 3 இருக்கும், லைவ் 6 இருக்கும். இது மாதிரி எதாவது வேணா இருக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும் அங்கே டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ டைப் வந்து அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ லிவரேஜ் 1:3000 இருக்குது. அக்கௌண்ட் கரன்சி USDயில். ஓகேங்களா. பேலன்ஸ் இப்போ எதுவுமே இல்லை, அதனால் எல்லாமே 0ல இருக்குது. மேபி இப்போ டெபாசிட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தாச்சுன்னா லிவரேஜ் வந்து எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க
ஒரு 1:3000 செட் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சுன்னா, ஒரு நல்லா நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கீங்க. ஒரு லோ மனிலேருந்து ஹை மனியா வந்து கன்வெர்ட் பண்ணுற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அது மாதிரி பெரிய லிவரேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ சேஃப் அண்ட் சைடு அப்படின்னு போயாச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 1:500 இந்த ஒரு லிவரேஜ் செட் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ நான் இது வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1:500 மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? மேபி ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு $10 போடுறேன், அது ஜஸ்ட் ஒரு $100 நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் லிவரேஜை சேஞ்ச் பண்ணிப்பேன் 1:3000 வரைக்கும். ஸோ இது மாதிரி எந்த அளவுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அட்டென்ஷன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லிவரேஜை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. ப்ளஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ளோ ஆகவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சிங் ஆகிடும். ஸோ அவ்வளோ கைஸ். இப்போ வந்து நான் வந்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் பார்த்தேன்னா எனக்கு லிவரேஜ் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்டார்டிங்கில் 1:3000 இருந்துச்சா, இப்போ வந்து 1:500 இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கைஸ். நெக்ஸ்ட் இதுலேயும் டெபாசிட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருந்துச்சு தெரியுமா, இதுலேயுமே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தேன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ டெமோ அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ டெமோ அக்கௌண்ட் அதே மாதிரி தான். ஸோ ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் கிரியேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா அது கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ட்ரை டெமோன்னு கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு பர்சனலாக வந்து பார்த்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. எஸ் காய்ஸ், இப்போ நீங்கள் எப்படி நம்ம ரெஜிஸ்டர்லாம் பண்ணுறது, எப்படி லாகின் பண்ணுறது, அதில் எவ்வளோ அக்கௌண்ட் டைப்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி ப்ராப்பராக வெரிஃபிகேஷன் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அகைன் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்துச்சுன்னா என்னோடய நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் இருக்குது, நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் இருக்குது. நீங்கள் இதில் வேணால் டிஎம் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி வந்து பார்த்துச்சுன்னா உள்ளே போய் இது பண்ணிக்கோங்க. மெயினாக ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க் மூலிமா நீங்கள் போனால் தான் உங்களுக்கு நாளைக்கு ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்மளோட சப்போர்ட் கிடைக்கும். பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் மேனேஜர் இருக்காங்க. ஸோ எனக்கு மேனேஜர் தனியாக இருக்காங்க. ஸோ நான் கால் பண்ணி அவங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ரெண்டாவது வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, வித்ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ப்ராசஸிங்கில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி விஷயம் எல்லா டைம் நடக்காது. நீங்கள் ஃப்ரைடே டைமில் ஈவினிங் டைம் இது மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ஆகும். ஏன்னா சாட்டர்டே சண்டே மார்க்கெட் க்ளோஸ் கரெக்டாக. ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறது க்ளோசிங் டைம். நீங்கள் அந்த டைமில் டெபாசிட் வித்ட்ராவல் இதெல்லாம் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகும். அது 24 hours டைம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் என்கிட்ட பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் மெர்ஜ் பண்ணி இருந்தீங்க, அதாவது அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட ஐபி கீழே நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து என்னோட சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட் நம்ம ரைஸ் பண்ணும்போது, ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க, என்னோட சைட்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற அப்படிங்கும்போது டோட்டலாக ஒரு 2-3 கம்ப்ளைண்ட்டாக அவங்களுக்கு போகும்போது அதை சீக்கிரமாக சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஐ மீன் ஒரு 24 hours டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்துச்சுன்னா ஒரு 3 to 4 hours நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் நமக்கு பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. Until then, bye.